நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. அணு ஆயுதத்தை தயாரிப்பதில் ஈரான் தீவிரமாக ஈடுபட்டு வருவது தங்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறி ஈரான் மீது ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் ஜூன் 13ஆம் தேதி ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலடியாக ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது. தற்போது இரு நாடுகளும் மாறி மாறி தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் ஈரானின் 3 முக்கிய அணுசக்தி தளங்கள் மீது விமானங்கள் மூலம் வெடிகுண்டுகளை வீசி அமெரிக்கா தாக்குதல் நடத்தி போரில் குறிவைத்துள்ளது. இந்த மோதலை ஈரான் இத்துடன் நிறுத்திக் கொள்ளாவிட்டால் கடுமையான பேரழிவை சந்திக்க நேரிடும் என்று ஈரானை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். இதை கண்டித்து ஐநா சபையில் ஈரான் கடிதம் சமர்ப்பித்தது. இந்த தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என ஈரானின் உச்சபட்ச தலைவர் அலி கமேனி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஈரானின் அணுசக்தி தளங்களை அமெரிக்கா தாக்கிய பிறகும் ரஷ்யா ஈரானை நேரடியாக காப்பாற்றுவதற்கு பதிலாக ஏன் ஒதுங்கி நிற்கிறது என்பதற்கு ரஷ்ய அதிபர் புதின் முந்தைய பேச்சு விளக்கமாக அமைந்துள்ளது. நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய புதின், சோவியத் யூனியன் கூட்டமைப்பில் இருந்த கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்கள் இஸ்ரேலில் தற்போது வசிக்கிறார்கள். இன்று அது கிட்டத்தட்ட ரஷ்ய மொழி பேசும் நாடாகும். மேலும் சந்தேகத்திற்கு இடமின்றி ரஷ்யாவின் சமகால வரலாற்றில் ரஷ்யா அதை எப்போதும் கணக்கில் எடுத்துக்கொள்ளும் என்று தெரிவித்திருந்தார். அரபு நாடுகள் மற்றும் இஸ்லாமிய நாடுகளுடனான ரஷ்யாவின் உறவு நீண்ட காலமாக உள்ளது. அவர்களுடன் நட்பாக இருந்து வருவதாகவும் ரஷ்யாவின் மக்கள் தொகையில் 15% பேர் இஸ்லாமியர்கள்தான் என்றும் இஸ்லாமிய நாடுகளின் OIC கூட்டமைப்பில் ரஷ்யாவும் ஒரு பார்வையாளராக இருக்கிறது என்றும் புதின் குறிப்பிட்டுள்ளார். இதுதான் ஒருவேளை ரஷ்யா களமிறங்காமல் இருப்பதற்கான காரணமோ என யோசிக்க தள்ளுகிறது.